தமிழ் ஜனம் குடும்பத்தினருக்கு வணக்கம். ஜனம் கேள்விகளுக்கு உங்களை வரவேற்கின்றேன். கடைசி 4-5 நாளாக இந்தியாவில் பெரிய பேசுபொருள் எதுனா காக்ரோச் ஜனதா பார்ட்டி. இதை ஆரம்பித்தது யார், இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன, அவங்களோட திட்டம் என்னங்கிறத குறித்து விரிவாக நமக்கு சொல்கிறதுக்காக திரு அபினவ், டிஜிட்டல் பிரிவுடைய அரசியல் ஆசிரியர், அவர்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அபினவ் வணக்கம். வணக்கம். கடைசி 4-5 நாளாக பெரிய அளவில் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி இப்படி ஒரு பேரானது மக்கள் மத்தியில் இப்போ இதாகிட்டு இருக்கு. இது எதனால் உருவாக்கப்பட்டது, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன? ஸோ நம்ம பார்த்தோம் அப்படின்னா கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு வழக்கு விசாரணைக்கு வருது. எது சம்பந்தமான வழக்கு அப்படின்னா ஒரு கண்டெம்ப்ட் ப்ளஸ் அவங்க ஒரு விஷயத்தை விசாரிக்கிறாங்க. என்ன அப்படின்னு சொன்னால் போலியான சான்றிதழ்கள் பெற்று வழக்கறிஞர்களாக பேசக்கூடியவர்கள். ஸோ அவங்கள பற்றி விசாரிக்கும் போது ஜஸ்டிஸ் ஒரு அப்சர்வேஷன் கொடுக்குறாரு. யாருன்னா சீஃப் ஜஸ்டிஸ் சூரியகாந்த் அவர்கள் ஒரு அப்சர்வேஷன் கொடுக்குறாரு. அது என்ன அப்படின்னு சொன்னால், இந்தியாவில் வேலைக்கு போகாமல் அல்லது வேலையில் இருப்பாங்க, ஆனால் அந்த வேலையில் அவங்களுக்கு கவனம் இருக்காது. ஸோ அவங்க அந்த வேலையில் ஒரு மார்க்கே பதிக்காமல் இருக்கிறவங்களா இருப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் என்ன மாதிரி ஒரு இது இருக்கும் அப்படின்னு சொன்னால், ஏதாவது ஒரு இம்ப்ரெஷன் நம்ம க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவை அவங்க கையில் எடுத்துக்கிறாங்க. ஸோ தங்களை எப்படியாவது இது பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக தெரியாத விஷயங்களை பற்றி தெரிஞ்ச மாதிரி அவங்க கருத்து போட்டு சொசைட்டிக்கு எதிராக அவங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு காட்டமான கண்டனத்தை வைக்கிறாரு. அப்படி வைக்கும்போது அவர்களை குறிப்பிடுறதுக்கு ஒரு டேர்மை பயன்படுத்துகிறாரு. அந்த டேர்ம் தான் காக்ரோச். ஸோ காக்ரோச் மாதிரி இவங்க செயல்படுறாங்க. வேலைக்கு போகிறதில்ல, வேலைக்கு போனாலும் அந்த வேலையில் இவர்கள் எந்த ஒரு ஈடுபாடும் இல்லை, அல்லது அவர்கள் ஒரு முத்திரை பதிக்காதவர்களாக இருக்காங்க. இவங்களுக்கு சோஷியல் மீடியா அப்படின்றது ஒரு அவுட்லெட்டாக இருக்குது. என்ன மாதிரி அவுட்லெட்டாக இருக்குன்னா, இவங்க தான் சேவியர்ஸ் ஆஃப் த கண்ட்ரி அப்படின்ற மாதிரியான ஒரு தோற்றம் கொடுக்கக்கூடிய வகையில் தெரியாத விஷயங்களை பற்றி அவங்க பேசுகிறாங்க. ஸோ இவங்க காக்ரோச் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஆனால் இதில் நல்லா நம்ம நோட் பண்ணணும், அவர் ஜென்ரலாக எல்லா பாப்புலேஷனையும் சொல்லலை. யார் சோஷியல் மீடியாவை இந்த மாதிரி பயன்படுத்துகிறாங்களோ அவங்கள தான் அவர் டேர்ம் பண்ணுறாரு. ஸோ அவர் அப்படி சொன்ன உடனே ஒரு நரேட்டிவ் அப்படின்றது செட் செய்யப்படுது. என்ன அப்படின்னா, எல்லாரையுமே இளைஞர்கள் எல்லாரையுமே சிஜிஐ இப்படி சொல்லிட்டாரு, நாட்டில் அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்குது, அப்போ அவர்களுக்கு ஒரு குரல் வேணுன்றதுக்காகத்தான் நாங்கள் இந்த ஒரு மூவ்மெண்ட்டை தொடங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்ற ஒரு பார்ட்டி தொடங்க. எனக்கு இப்போ புரிதல் என்னன்னா, இப்போ அதை சொன்னது ஒரு நீதிபதி, இவங்க கருத்து எதிராக வைக்கணும்னா ஒருவேளை நீதிபதிக்கு எதிரான ஒரு கருத்தை தான் இவங்க வச்சிருக்கணும். ஆனால் இவங்க ஆரம்பித்ததே பாரதிய ஜனதாவுக்கு எதிராக ஒரு திட்டமிட்டு ஆரம்பித்த மாதிரி தோணுது. ஏன்னா இவங்க ஆல்டர்னேட்டிவ் எதுனா பாரதிய ஜனதா பார்ட்டிங்கிறத மாடிஃபை பண்ணி காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு வச்சிருக்காங்க. இதை ஆரம்பித்தது யாரு, இதுக்கு பின்னாடி இருக்க நபர்கள் யாரு? இது பிஜேபிக்கு எகெயின்ஸ்டாக வைக்கப்படுது அப்படின்னு சொல்கிறீங்க. நான் இதை எப்படி பார்க்குறேன்னா, இது பிஜேபிக்கு எகெயின்ஸ்டாக வைக்கப்படலை, நேஷனோட ஸ்டெபிலிட்டிக்கு எதிராக வைக்கப்படுது. ஆனால் நேஷனோட ஸ்டெபிலிட்டியை யார் இப்போ கையில் வச்சிருக்கா அப்படின்னு பார்த்தா பாரதிய ஜனதா பார்ட்டி. ஏன்னா அது ரூலிங் பார்ட்டி. அப்போ நேஷனோட ஸ்டெபிலிட்டியை சீர்குலைக்கணும் அப்படின்னு சொன்னால், இங்கே யார் ஸ்டேபிளாக ஆட்சி கொடுக்குறாங்களோ அவங்களோட ஆட்சியை கலைக்கணும். ஆட்சியில் யார் இருக்கிறா? பாரதிய ஜனதா கட்சி. அதனால தான் அவர்களை டார்கெட் செய்யும் விதமாக காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்ற பார்ட்டியை இவங்க உருவாக்குறாங்க. ஸோ ஹேவிங் செட் தட், இன்னொரு விஷயத்தையும் சொன்னீங்க. இப்போது சீஃப் ஜஸ்டிஸ் சொன்னாருன்னா அவருக்கு எதிரான கருத்து தானே வைக்கணும் அப்படின்னு. இவங்களோட நோக்கமே சீஃப் ஜஸ்டிஸோட கருத்திற்கு எதிர்கருத்து வைக்கணுன்றது கிடையாது. மாறா அதை ஒரு எக்ஸ்கியூஸாக பயன்படுத்தி எப்படியாவது இங்கே ஒரு ஜென்சி ரெவல்யூஷனை கொண்டு வரணும் அப்படின்றது தான் இவர்களினுடைய நோக்கம். அதாவது ராகுல் காந்தி எதிர்பார்த்த அந்த ஜென்சி புரட்சியை உருவாக்குறதுக்கான திட்டமிடல். இதை முன்னெடுத்தது யார்? ஏன்னா இதுல ஒரு 3 பேர் சொல்றாங்க. அந்த 3 பேர் பின்னாடி பல காரணங்களும் சொல்றாங்க. இப்போ உதாரணத்துக்கு இவங்க ஒரு அரசியல் பின்புலத்திலிருந்து வந்திருக்காங்க, இவங்க ஒரு அரசியல்வாதியோடைய ஐடி விங் அப்படின்லாம் சொல்றாங்க. உண்மையாவே அந்த 3 பேர் யாரு, அவங்க எந்த பின்னணியில் அவங்களுக்கு இருக்கு? 3 பேருன்றதை விட முக்கியமான ஒரு நபரை பத்தி நம்ம பார்ப்போம். அபிஜித் தீப்கே அப்படின்ற ஒரு நபர் தான் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியை ஃபவுண்ட் பண்ணதா சொல்கிறாங்க. ஒரு வெப்சைட் அவர் கிரியேட் பண்ணுறாரு. ஸோ இவர் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இவர் அன்எம்ப்ளாயியா கிடையாது. இவர் யூஎஸில் இருக்கக்கூடிய ஒரு நபர். பாஸ்டன் யூனிவர்சிட்டியில் இவர் மாஸ்டர்ஸ் படிச்சுக்கிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ இவர் என்னவா இருக்காரு அப்படின்னு சொன்னால், பொலிட்டிக்கல் கம்யூனிகேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ட். இந்த பொலிட்டிக்கல் கம்யூனிகேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டை நம்ம எப்படி எளிமையாக புரிஞ்சுக்கலாம் இதனுடைய ரோலை அப்படின்னா, ஒரு கட்சி
தான் என்ன நினைக்குதுன்றத மக்களை நினைக்க வைக்குதோ அப்பதான் அந்த கட்சிக்கு ஓட்டு விழுகும். கரெக்டா? அப்போ இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில பாஜகவுக்கு எதிராக எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு எந்த ஒரு கட்சியாலையும் மக்களை கன்வின்ஸ் பண்ண முடியல. அப்ப என்ன பண்ணலாம்னா, பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி வேண்டான்னு சொல்ல வைக்கலாம். ஸோ அந்த ஒரு செயல்ல ஈடுபடலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டை யாருனால செய்ய முடியும் அப்படின்னா, இந்த மாதிரி பொலிட்டிக்கல் கம்யூனிகேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்டால தான் செய்ய முடியும். அப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் தான் அபிஜித். ஸோ இவர் வந்து முன்னாடி ஆம் ஆத்மி பார்ட்டியோட தொடர்புடையவராக இருந்திருக்காரு. 2020ல் ஆம் ஆத்மி கட்சியினுடைய ஒரு மீம் பேஜ் சோஷியல் மீடியா ஹேண்டில் இவர் தான் வந்து இது பண்ணார். அவர் வந்து டெல்லியில் ஏஏபியை வந்து இந்த ஜென்சி சர்க்கிள்ஸ் மத்தியில், அப்போ ஜென்சி இருந்திருக்க மாட்டாங்க, பட் இன்கேஸ் யாரெல்லாம் சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்காங்களோ அதில் வந்து இந்த கட்சியை வந்து இவர் ஒரு வார்மாவே வச்சுருந்தாரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ எனக்கு என்னன்னா, நீங்க என்னதான் அவங்க மேல பல்வேறு குற்றச்சாட்டு வச்சாலும் அவங்க மக்கள் மத்தியில் அவங்களுக்கான ஆதரவு இருக்குல்ல. ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆரம்பிச்சு 5 நாள்ல இன்னைக்கு கிட்டத்தட்ட 2 கோடி பேர், கிட்டத்தட்ட 20 மில்லியன் ஃபாலோவர்ஸை அவங்க எட்டியிருக்காங்க. அப்போ இன்னைக்கு உண்மையாவே பல அரசியல் தலைவர்கள், குறிப்பா இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கனிமொழி கூட அவங்க என்ன சொல்றாங்க, இதை நீங்க வந்து ஒரு இதா பார்க்கக்கூடாது, இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சமுதாயம் ஏதோ ஒன்று சொல்ல வருதுங்கிற மாதிரியான ஒரு வெளிப்பாடை பல அரசியல் கட்சி தலைவர்கள் சொல்றாங்க. அப்போ உண்மையாவே மக்கள் அவங்க சொல்ற விஷயத்தை ஏத்துக்கிற மாதிரி தான் ஒரு மனநிலைக்கு வந்திருக்காங்க. ஸோ இப்போ மக்கள் வந்து ஏத்துக்கிறாங்க. இப்ப காக்ரோச் ஜனதா பார்ட்டியை மக்கள் ஏத்துக்கிறாங்கன்னு வச்சுப்போமே, அதோட வெளிப்பாடு தான் அந்த 2 கோடி பேருடைய பின்தொடர்புங்கிறாங்க. இல்ல, அதைத்தான் நான் சொல்ல வரேன். இப்போ காக்ரோச் ஜனதா பார்ட்டியை மக்கள் ஏத்துக்கிறாங்க அப்படின்னு ஒரு பேச்சுக்கு வச்சுப்போம். எந்த ஒரு கட்சியுமே அது வந்து தன்னுடைய கொள்கை என்ன அப்படின்றத சொல்லி அதன் மூலமாக தான் மக்கள்கிட்ட தங்களுடைய ஆதரவை பெறும். இப்போ இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி அதனுடைய கொள்கையாக என்ன சொல்லுது, அல்லது அந்த கட்சியில் யார் இணைய முடியும்னு அவங்களே அவங்களோட வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இவங்க வந்து ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்படின்ற ஒரு கொள்கையை சேர்ந்தவர்களாக தான் இவங்க அடிப்படையில் இருக்காங்க. ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்னாவே ஆன்டி கவர்மெண்ட், நீங்கள் இன்னும் சின்சியராக புரிஞ்சுக்கணுன்னா ஆன்டி நேஷனல்னு புரிஞ்சுக்கலாம். சரி, யார் வந்து இந்த கட்சியில் சேர முடியும்னு பார்த்தா, லேசியாக இருக்கணும், அன்எம்ப்ளாய்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே வெப்சைட்டில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்போது சிஜேஐ என்ன குற்றச்சாட்டை வைக்கிறாரோ அந்த குற்றச்சாட்டை உறுதிப்படுத்துகிற மாதிரி தான் இவங்க வெப்சைட்டே உருவாக்கியிருக்காங்க. ஃபஸ்ட்டு அடிப்படையில் அப்போ இது சிஜேஐக்கு எதிரான ஒரு மூமெண்ட் கிடையாது. சிஜேஐ யாரை நினச்சி பயந்து அந்த கருத்தை சொன்னாரோ அப்படிப்பட்டவர்களே ஒன்றிணைப்பதற்கான ஒரு பிளாட்ஃபார்ம் இது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இது முதல் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட்டு, மக்கள்கிட்ட ஆதரவு இருக்கா அப்படின்னு கேட்டால், பாரதிய ஜனதா கட்சி 2014க்கு பிறகு தான் இந்தியாவில் வலிமையாகுது. நம்ம எல்லாம் இப்போ பார்த்தோம், அவங்களுக்கான ஃபாலோவர்ஸ் எல்லாம் அதிகமாகிறாங்க. அவர்களுடைய அக்கௌண்ட் இன்ஸ்டாகிராமில் 9.1 மில்லியன் இருக்குது. ஆனால் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டிக்கு கிட்டத்தட்ட 20 மில்லியன் இருக்குது அப்படின்றதையும் பார்க்குறோம். அப்போ இது ஆர்கானிக்காக இருந்திருக்கும்னு நம்மளால் நம்ப முடியுமா? இல்லை, அவங்க அப்படி தான் அவங்க கிளைம் பண்ணிக்கிறாங்க. இல்லை, எல்லாருமே கிளைம் பண்ணிக்கலாம். யார் வேணாலும் என்ன ஒரு கிளைம் வேணாலும் பண்ணிக்கலாம். நாம் என்ன சொல்கிறோம், லாஜிக்கலாக இது பாசிபிளா அப்படின்ற கேள்வியை ஃபர்ஸ்ட் கேட்கலாம். பாரதிய ஜனதா கட்சி வந்து டெமோக்ரஸிக்கு எதிரானதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவங்க அசுரத்தனமாக எல்லா ஸ்டேட்லேயும் ஏமாற்றி ஜெயிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. சோஷியல் மீடியாவை அவங்கள தான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறீங்க. அப்படி பண்ணுற பார்ட்டியாலேயே 9.1 மில்லியன் தான் வாங்க முடியுது. அப்படிங்கும்போது ஆரம்பித்த 4 நாளில் உங்களால் எப்படி 20 மில்லியன் வாங்க முடியும்? இது முதல் கேள்வி, லாஜிக்கலான கேள்வி. அப்புறம் ரெண்டாவது வந்தோம் அப்படின்னு சொன்னால், இந்த ஃபாலோவர்ஸ் எல்லாம் எங்கே இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், பெரும்பாலானவர்கள் இந்தியாவை சேர்ந்தவர்களா இல்லை, ஒன்று பாட்டாக இருக்காங்க, இல்லை ஃபாரின் கண்ட்ரிஸை சேர்ந்தவங்களா இருக்காங்க. இப்போ தான் நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னு சொன்னால், இந்த சிஜேஐ சொன்னதுக்கு ரெஸ்பான்ஸ் தானே இவங்க கொடுக்குறாங்க. இப்போ ரெஸ்பான்ஸ் கொடுக்க வேண்டியது யார்? இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் கொடுத்தாங்களா? இது வரைக்கும் பெரிய அளவில் இல்லை. இந்த நாட்டில் இருக்கிறவர் இதை வந்து இந்த மூவ்மெண்ட்டை கிரியேட் பண்ணணும்னு நினச்சி பண்ணலை. மாறா யூஎஸ்ல இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் இதை பண்றாரு. ஸோ த அக்கௌண்ட் இஸ் பிரைமரிலி பேஸ்ட் இன் யூஎஸ். அங்கே தான் இது உருவாகுது. ரெண்டாவது, இவர் ஏன் கோவப்படணும் சிஜேஐ சொன்னதுக்கு? ஏன்னா இவர் எம்ப்ளாய்டு தானே. எம்ப்ளாய்டு இல்லை, இவர் ஸ்டடியில் இருக்காரு, ஏற்கனவே எம்ப்ளாய்மெண்ட்டில் இருந்திருக்காரு. அவருடைய சொந்த விருப்பத்தில் அவர் இப்போ ஒரு கல்வி நிறுவனத்தில் படிச்சுக்கிட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு அங்கே படிக்கிறவர் எப்படி எம்ப்ளாய்டாகவும் சேர்ந்து தான் இருப்பார். ஸோ ஹீ இஸ் எம்ப்ளாய்டு அண்ட் ஹீ இஸ் ஆல்சோ அ ஸ்டூடெண்ட் அப்படின்னு வச்சுப்போம். அப்போ இவருக்கும் இந்த கமெண்ட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது. அப்போ இவர் ஏன் இதை டேக் ஓவர் பண்ணுறாரு அப்படின்ற கேள்வி வருது. அப்போ தான் நாம் ஒரு விஷயத்தை கவனிக்கணும். என்னென்னா, யூஎஸ் தான் தொடர்ந்து இந்த ஜென்சி ப்ரொட்டஸ்ட் அப்படின்ற மூமெண்ட் உலகம் ஃபுல்லாக பல்வேறு நாடுகளில் நடப்பதற்கு காரணமாக இருக்குது.
அப்போ இந்த மூமெண்ட்டும் யூஎஸ்ல தான் தொடங்குது. அதனுடைய பிரைமரி மோட்டிவும் ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டாக தான் இருக்குது. அப்படிங்கும்போது நமக்கு இதுவும் ஜென்சி ப்ரொட்டஸ்ட்டை தூண்டுவதற்கான ஒரு வழிமுறையான்ற கேள்வி. அதே போல் நம்ம சொல்லும்போது இந்த ஃபாலோவர்ஸ் பற்றி சொன்னோம் இல்லையா, ஃபாலோவர்ஸ் எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எதெல்லாம் யூஎஸோட ஸ்பியர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸோ அந்தந்த நாடுகளில் தான் ஃபாலோவர்ஸ் வராங்க. குறிப்பாக எந்த நாடுகளாக இருக்குது? கல்ஃப் ஸ்டேட்ஸு சொல்லலாம், கனடா சொல்லலாம், பாகிஸ்தான் சொல்லலாம். இந்த நாடுகள்ல இருந்து ஃபாலோவர்ஸ் வருது, அதிகமாக வருது. ப்ளஸ் பாட்ஸ்ன்னு வச்சுப்போம். இப்போ இந்த நாடுகளில் இருக்கிறதே அது பாட் அக்கௌண்ட்டாக தான் இருக்கும். இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த 20 மில்லியன் அப்படின்றது வருது. இப்போ இந்த நாடு எல்லாமே யூஎஸோட ஸ்பியர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸில் இருக்கிறதா. கனடா ஆதாரமற்ற ஒரு குற்றச்சாட்டை இந்தியா மேலே அந்த நிஜார் விஷயத்தில் வச்சுது அப்படின்றத பார்த்தோம். அது எந்த அளவுக்கு ஒரு டிப்ளமேட்டிக் ரிஃப்ட்டை உருவாக்குச்சு, காலிஸ்தானி பயங்கரவாதத்திற்கு அது ஒரு பேஸாக இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்தோம். பாகிஸ்தான் சொல்லவே வேண்டாம். கல்ஃப் ஸ்டேட்ஸ் யாரோட கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியும். இதற்கு மேலே இது ஒரு திட்டமிட்ட ப்ராபகேண்டான்னு சொல்கிறதுக்கு என்ன ஆதாரம் வேணும்? நான் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன், கனிமொழி போன்றவர்கள் இதுக்கு ஆதரவாக இது பண்ணியிருக்காங்க. கனிமொழி மட்டும் இல்லாமல் இந்தியா முழுக்கக்கூடிய பல அரசியல் கட்சி தலைவர்கள் இதுக்கு இது பண்ணியிருக்காங்க. இவங்க எதுக்கு இதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு ஒரு பெரிய கேள்வி வருது. இவங்க இதற்கு ஏன் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்றது ரொம்பவுமே தெளிவானது. ஆரம்பத்திலிருந்தே இந்த கவர்மெண்ட்டை தூக்கி எறியணும் அப்படின்றது இங்கே இருக்கக்கூடிய பொலிட்டீஷியன்ஸினுடைய ஒரு நோக்கமாக இருக்குது. அதை அவர்களால் ஜனநாயக முறைப்படி செய்ய முடியல. அப்போ ஏதாவது ஒரு லூப் ஹோல் கிடைக்குமா அப்படின்னு அவங்க எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா அவங்க யூபிஏ அப்படின்ற அலையன்ஸில் இருந்து எதிர்த்து பார்த்தாங்க, முடியல. இண்டி அப்படின்ற அலையன்ஸ்குள்ளே போய் பார்த்தாங்க, அப்பயும் எதிர்க்க முடியல. ஒரு ஆல்டர்னேட் அவங்க தேட தானே செய்வாங்க. ஸோ ராகுல் காந்தி அவர்கள் பார்த்தோன்னா ஜென்சி ப்ரொட்டஸ்டையே விதவிதமான முறையில் உருவாக்க ட்ரை பண்ணார். ஃபாரினுக்கு போய் இந்தியாவில் இந்த மாதிரி ஆன்டி டெமோக்ரஸி ரூல் நடக்குது அப்படின்னு பேசினார். இந்தியாவுக்குள்ள இந்த ஓட் சோரி நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தாரு. அப்புறம் ஓட்டர்ஸினுடைய பெயர்கள் நீக்கப்படுது அப்படின்னு புகார் சொன்னார். ஏதாவது ஒரு புகார் உண்மைதான் நிரூபிக்கப்பட்டிருக்கா? எதுவுமே நிரூபிக்கப்படலை. ஸோ எல்லா விதத்துலையுமே இவங்க ஃபெயிலியர் அப்படிங்கும்போது அந்த முயற்சி கண்டினியூ ஆகுது. புது புது முகமூடிகளோட அந்த முயற்சி அப்படின்றது கண்டினியூ ஆகுது. இப்போ கரப்பாம்பூச்சி அப்படின்ற ஒரு முகமூடியை இவங்க போட்டுக்கிட்டு வராங்க. இவங்க இந்த கரப்பாம்பூச்சிங்கிற முகமூடியோட வந்துட்டாங்க. இப்போ இவங்களோட அடுத்த அல்டிமேட் கோல் என்னவா இருக்கும்? ஏன்னா இவங்க இவ்வளோ நாள் ஏதோ ட்ரை பண்ணி பார்த்துட்டாங்க, இதெல்லாம் ஃபெயிலியர் ஆனதுங்கிறதுனால தான் இதுக்கு வந்திருக்காங்க. இதுக்கு ஒரு பெரிய வரவேற்பு இருக்கு. என்னதான் அதில் 20 மில்லியன்ல இருந்தாலும் அதில் ஒரு 9% இந்த டேட்டாஸ்லாம் வச்சு பார்க்கும்போது 9% உண்மையான இந்தியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அப்போ இவங்களை வச்சு இவங்க அடுத்து என்ன செய்யறதுக்கு முயற்சிப்பாங்க? இப்போ இந்த 9% இந்தியன் ஃபாலோவர்ஸ் அப்படின்றவங்களும் ஏற்கனவே இந்த ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டாக இருக்கக்கூடியவங்களாக தான் இருப்பாங்க. ஆனால் இவங்களோட நோக்கம் என்னவா இருக்கும்னா, இது ஒரு பெரிய மூமெண்ட்டுன்றதை கண்டினியூ பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கம் இவங்களுக்கு இருக்கும். அதை இவங்க எப்படி செய்வாங்கன்னா, எப்படி ஜஸ்டிஸ் சந்திரகாந்த் அவர்களுடைய பேச்சை இவர்கள் ஒரு எக்ஸ்கியூஸாக எடுத்துக்கிட்டு இப்போ ஒரு மூமெண்ட்டை கிரியேட் பண்ணாங்களோ, இப்போ அவங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நாட்டில் என்ன பிரச்சனை வருது அப்படின்றத எதிர்பார்த்து பிரச்சனை வரும்போது அதற்கு இவங்க ஒரு விளக்கம் கொடுப்பாங்க. விளக்கம் கொடுத்து ஒரு ப்ரொட்டஸ்ட்டை அதை உருவாக்க ட்ரை பண்ணுவாங்க. அல்லது பிரச்சனையை இவங்களே உருவாக்கிட்டு அதன் மூலமாக இவங்க ப்ரொட்டஸ்டில் இறங்க வாய்ப்பு இருக்குது. என்னுடைய புரிதல் என்ன அப்படின்னு சொன்னால், வரப்போகக்கூடிய காலத்தில் இந்த பெட்ரோல் தட்டுப்பாடு அப்படின்றது ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதை இவங்க ஒரு மேஜர் இஷ்யூவாக எடுத்துக்கிட்டு போராட்டத்தில் இறங்கலாம். ரெண்டாவது இஷ்யூ என்ன அப்படின்னு சொன்னால், இவங்க அன்எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு எதிராக தான் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை கையில் எடுப்பாங்களோ அப்படின்னு தோணுது. ஆனால் எங்கிட்ட ஒரு டேட்டா இருக்குது. அந்த டேட்டா படி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், UPA 2, அதாவது காங்கிரஸ் கவர்மெண்ட் 2, அவர்களுடைய ஆட்சி காலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் 5.4% ஆரம்பிச்சு 7.7% வரைக்கும் வந்துருச்சு. 7.7 அப்படின்றது ஓரளவு நம்ம அலார்மிங் ஸ்டேட்டு தான், சரிங்களா? 5.4 ஓகே, அக்செப்டபிள். இதுவே NDA வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். 6.1%, அதாவது 1% கம்மி ஆகுது. அதாவது காங்கிரஸ் கவர்மெண்ட்டுக்கும் இந்த கவர்மெண்ட் டிரான்சிஷன் ஆகும்போது 1% கம்மியாகுது. ஆனால் ஸ்டில் அலார்மிங் ஸ்டேட். அதுக்கப்புறம் NDA 2 வரும்போது கோவிட் வருது. கோவிட்ல 20% அன்எம்ப்ளாய்மெண்ட்டாக அது உயருது. ஸோ காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்கும்போது 7.7, NDA BJP 1 வரும்போது அது 6 குறையுது. திரும்ப கோவிட் வரும்போது 20% போயிருது. இது அரசாங்கத்தோட ஃபெயிலியர் கிடையாது. அது நம்ம லாக்டவுன், ஷட் டவுன் இதெல்லாம் நடந்துச்சு. இப்போதான் அரசாங்கத்தினுடைய உண்மையான டேலண்ட் வெளியில் வருது. 2021 வரும்போது 20% இருந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் வெறும் 5.5க்கு குறையுது.
அடுத்த ஒரு வித்தின் அ இயர். அதை நாம் அந்த டைம் பார்த்தோம், நிர்மலா சீதாராமன் பல லேக் க்ரோருக்கு அவங்க வந்து புது புது பேக்கேஜஸை வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க, ரிலீஃப் பேக்கேஜ். ஸோ அவங்க வித்தின் அ இயர் இந்த லாக்டவுனால் என்னென்ன இம்பேக்ட் எக்கனாமிக்கு ஏற்பட்டுச்சோ எல்லாத்தையும் அவங்க ரிவர்ஸ் பண்ணியிருக்காங்க. அதனால தான் அன்எம்ப்ளாய்மெண்ட்டும் டிராஸ்டிக்காக குறைஞ்சிருக்கு. ஸோ அதற்கு பிறகு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்போ 5.1%. ஸோ அதிலிருந்து இன்னும் கொஞ்சம் கம்மி அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷமாக இவங்க மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்தியாவோட மொத்த பாப்புலேஷன் என்ன, அதில் எல்லாரும் எத்தனை பேர் படிச்சிருக்காங்க, அதில் வேலை வாய்ப்பு என்னென்ன இருக்குது, இதெல்லாம் நம்ம ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் திஸ் கவர்மெண்ட் ஹேஸ் டன் அ வெரி எக்ஸலண்ட் ஜாப் அப்படின்னு தான் நம்மளால சொல்ல முடியும். ஸோ இது வந்து யதார்த்தம். ஆனால் இவங்க தொடர்ந்து ஒரு பிம்பத்தை உருவாக்க ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க. இன்னைக்கு கூட ராகுல் காந்தி பார்த்தோம் அப்படின்னா, அல்லது அவருடைய ஆதரவு ஹேண்டில்ஸில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அன்எம்ப்ளாய்மெண்ட் பற்றி கேள்வி கேட்கக்கூடிய ஒரே நபர் ராகுல் காந்தி தான் திரும்ப திரும்ப சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் காக்ரோச் ஜனதா பார்ட்டி இதே விஷயத்தை தான் முன் வைக்குது. ஆனால் இந்த பார்ட்டி இந்தியாவை சேர்ந்த பார்ட்டியே இல்லை. அதுதான் இந்த விஷயம். அதாவது பல பேருக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த ஜென்சி புரட்சி வரணுங்கிறது தான் இவங்களோட அல்டிமேட் கோலாக இருக்குது. ஏன்னா நம்ம பார்த்தோம், பங்களாதேஷாக இருக்கட்டும், பாகிஸ்தானாக இருக்கட்டும், இந்த சுற்றி இருக்கக்கூடிய இலங்கையாக இருக்கட்டும், இல்லை எல்லா நாடுகள்லையும் இந்த ஜென்சி புரட்சிங்கிற ஒரு பேரில் வந்து அவங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கத்தை அமைச்சிட்டாங்க. அது இந்தியாவில் சாத்தியம். ஆதரவாக இருக்கக்கூடிய அரசு அமைச்சாங்க அப்படின்றத விட அந்த நாட்டை என்ன சொல்றாங்க, அன்ஸ்டேபிளா மாத்திட்டாங்க. ஜென்சி புரட்சி எங்கெங்க வந்ததுன்னு நம்ம பார்க்கலாம். பங்களாதேஷ்ல வந்தது. அதற்கு பங்களாதேஷ்ல அது வந்து அரசாங்கத்திற்கு எதிரான போராட்டம், அந்த ஆட்சியை கவுக்கணுன்றதுக்காக கூட போராட்டம் தொடங்கலை. அது எப்படி தொடங்குச்சுன்னா, குறிப்பிட்ட நபர்களுக்கு ரிசர்வேஷனுக்கு எதிர், அது வந்து கூடாது அப்படின்றது தான் ப்ரொட்டஸ்ட். ஆனால் போக 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 அதை ஹைஜாக் பண்ணி கவர்மெண்ட்டை கவுத்துட்டாங்க. அதில் ஏற்பட்ட எக்கனாமிக் டேமேஜ் அவங்களால இன்னி வரைக்கும் சரிப்படுத்தவே முடியல. நேபாளில் இதே மாதிரி தான் ஸ்கேமுக்கு எதிராக போராடுறோன்னு சொல்லி இவங்க ஒரு ரெஜிம் சேஞ்ச் கொண்டு வராங்க. இன்னும் அந்த கண்ட்ரி வந்து ஸ்ட்ரகிள் ஆகிட்டு தான் இருக்குது. மடகாஸ்கர் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அங்கே மிலிட்ரி ரூலே வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. இப்படி ஜென்சி ப்ரொட்டஸ்ட் எங்கெங்கெல்லாம் நடக்குதோ அந்த இடத்துல அதிகம் பாதிக்கப்படுறது இதே ஜென்சியாக தான் இருக்காங்க. இல்லை, எனக்கு என்னென்னா இந்த ஃபார்மெட் ஒரே மாதிரி இருக்குது. என்னென்னா இலங்கையில் நடந்தது போராட்டம் இது பண்ணாங்க, அங்கே இருக்கக்கூடிய பிரதமரோ அதிபரோ அவங்களோட இல்லத்தை முற்றுகிடுறாங்க, அந்த உள்ளே போகிறாங்க, அவங்கள வெளியேற்றி அவங்க ஆட்சி கைப்பற்றுறாங்க. இல்லை இது வங்கதேசத்தில் அதே தான் நடந்தது, நேபாளில் அதே தான் நடக்குது. இது எல்லாமே ஒரே ஃபார்மெட் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் கொடுக்குது. அதைத்தான் நாங்களும் சொல்கிறோம். இது வந்து டீப் ஸ்டேட் இதுக்கு பின்னாடி இருக்குது. அவர்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, எந்த ஒரு கண்ட்ரிலையும் ஸ்டேபிளைஸ்டான ஒரு கவர்மெண்ட் இருந்துடக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் அது வளர்ச்சியை நோக்கி போகும். அதுவும் குறிப்பாக இந்தியா மாதிரியான மிகப்பெரிய நாடு, பொருளாதார சக்தி கொண்ட நாடு, மேன் பவர் கொண்ட நாடு, தொடர்ந்து ஸ்டேபிள் கவர்மெண்ட்டுக்கு கீழே ஸ்டேபிளாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் வளர்ச்சி அதிகரிச்சுக்கிட்டே போகும். இது அமெரிக்காவுக்கு ஆபத்து அப்படின்றத அவங்களுடைய இது. நீங்கள் இப்போ கூட பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், பிரதமர் மோடி 5 வெளிநாட்டுக்கு போனார். அதில் இட்டலிக்கு போனார். இட்டலிக்கு ஏன் போனார்? இப்போ யூரோப்புக்கு கேட்வேயா இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி இட்டலி. ஏன்னா மெடிட்ரேனியன் சீயை யார் கண்ட்ரோலில் வச்சுருக்காங்களோ அவங்களால யூரோப்பியன் மார்க்கெட்டை ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும். இதுதான் விஷயம். இந்த மெத்தடுக்காக தான் சைனா பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ்னு ஒரு இனிஷியேட்டிவ் கொண்டு வராங்க. ஆனால் அந்த இனிஷியேட்டிவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. 2023 இட்டலி வெளியில் வந்துருச்சு. அதனால யூரோப்பியன் மார்க்கெட்டை சைனாவால் இனி பெரிதளவில் ஆக்சஸ் பண்ண முடியாது. அப்போது சைனாவுக்கு ஆல்டர்னேட்டிவாக மிகப்பெரிய நாடாகவும் மிகப்பெரிய மேன் பவராகவும் இருக்கக்கூடிய நாடு எது? இந்தியா. இந்த இந்தியா இப்போ மெடிட்ரேனியன் சி மார்க்கெட்டையும் கைப்பற்றிடுச்சு. அதற்காகத்தான் அவர் இட்டாலி போய் கையெழுத்து போடுறாரு. இப்போது இந்தியன் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்மளால் மெடிட்ரேனியன் சி மூலமாக யூரோப்பியன் மார்க்கெட்டை ஆக்சஸ் பண்ண முடியும். ரெண்டாவது துபாய் போகிறாரு. துபாய் ஏன் போகிறாரு அப்படின்னா 2 விஷயம் இருக்குது. ஒன்று, இப்போ நமக்கு பெட்ரோல் எது வழியாக வந்துக்கிட்டு இருக்கு? இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ் வழியாக வருது. ஆனால் அந்த இடத்துல ஒரு பிளாக்கேட் இருக்குது. ஆனால் இதே அபுதாபியில் ஒரு போர்ட் இருக்குது. அந்த போர்ட்லேருந்து இந்தியன் போர்ட்ஸுக்கு ஆயில் எக்ஸ்போர்ட் ஆகணும் அப்படின்னு சொன்னால் அதற்கு வந்து இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ் தேவையே இல்லை. அப்போது நமக்கு அந்த இடத்துல இருந்து ஆயில் வந்து நமக்கு கிடச்சிரும். இது முதல் விஷயம். ரெண்டாவது, இதே போர்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணி மெடிட்ரேனியன் சீயை ஆக்சஸ் பண்ண முடியும், யூரோப்பியன் மார்க்கெட்டை ஆக்சஸ் பண்ண முடியும். அப்போது அவர் ஒரு பயணத்தில் 5 கண்ட்ரிக்கு போகிறாருன்னா ஒவ்வொரு கண்ட்ரியோடவும் லிங்க் இருக்குது. டச்சுக்கு போகிறாரு, அங்கே வந்து அவர் வந்து ஒரு நிறுவனத்தோட டாடா நிறுவனத்திற்கும் அந்த இன்னொரு நிறுவனத்திற்கும் இவர் வந்து புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஏற்படுவதற்கான சூழலை ஏற்படுத்தி தராரு. அந்த நிறுவனம் தான் லித்தோகிராஃபி அப்படின்ற ஒரு மிஷினை வந்து செய்யக்கூடிய மிஷினை வந்து உருவாக்குது. வேர்ல்டுலேயே இதை செய்யக்கூடிய ஒரே மிஷின் இதுதான்.
இது எதற்காக இந்த மிஷின் பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொன்னால், சிலிகான் சிப்ஸில் நாம் அந்த பிரிண்ட் பண்ணணும்ல, அதை செய்யக்கூடிய மிஷின் இதுதான். இப்போ இது யாரோட கண்ட்ரோலில் இருக்கோ அவங்க தான் ஃப்யூச்சரில் சிப்பை வந்து தங்களோட கண்ட்ரோலில் வச்சுக்க முடியும். சைனாவுக்கு அந்த மிஷின்ஸை எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு ஏற்கனவே பேன் இருக்குது. ஆனால் அந்த மிஷினை இந்தியா ப்ரொடியூஸ் ஜாயிண்ட் ப்ரொடக்ஷன் மூலமாக ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கு. இப்போது இது எல்லாமே இந்தியாவை வலிமைப்படுத்துது. கூடவே இந்தியாவிலே வேலை வாய்ப்பையும் சேர்த்து தானே உருவாக்கி கொடுக்குது. அப்போது இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் பொய் தானே. அதுவும் இது எங்கேருந்து இந்த பொய் சொல்லப்படுது? வெளிநாட்டு மண்ணிலிருந்து சொல்லப்படுது. அதாவது இந்தியா இன்னைக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்குது. நம்ம பார்க்குறோம், உலகமே ஒரு போர் சூழ்நிலையில் இருக்குது. இந்தியா அதுக்கு நடுவுலையும் தன் மக்களை ஒரு ஸ்டேபிளான நிலையில் வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கு. இது வரைக்கும் அதில் வெற்றியும் அடைஞ்சிருக்கு. ஏன்னா இவ்வளோ நாள் ஆனதுக்கப்புறம் தான் இப்போ தான் பெட்ரோல் எரிபொருளில் சின்ன ஒரு விலையேற்றமே வருது. இத்தனை மாத காலங்கள் அதை ஸ்டேபிளாக மெயின்டைன் பண்ணியிருக்கு. இந்த மாதிரி ஒரு நேரத்தில் திரும்ப திரும்ப இந்த ஜென்சி புரட்சி, இங்கே தமிழ்நாட்டில் கூட பார்த்தோம், ஒரு ஆட்சி மாற்றத்துக்கு ஜென்சி எந்த அளவு, ஜென்சி கூட இல்லை, ஜென் ஆல்ஃபாவை எப்படி பயன்படுத்தியிருக்காங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்குறோம். பார்க்கக்கூடிய நேர்கள்ட்ட நம்ம வைக்கக்கூடிய கோரிக்கையாக தான், எல்லாத்தையும் அப்படியே ஒரேடியாக வந்த வேகத்துக்கு நம்பிடாமல் அதில் ஆராய்ந்து அது உண்மையாகவே தேவையா, சரியா, இது ஆர்கானிக்கா. ஏன்னா அந்த 20 மில்லியனுங்கும் போது பல பேருக்கு வியப்பை ஏற்படுது. 2 கோடி பேர் இப்படி ஒரு எண்ணத்தில் இருக்காங்க. ஆனால் வியப்பை ஏற்படுத்துது. அவங்க வந்து இன்னொன்று என்ன ட்ரை பண்ணுறாங்க, எப்படியாவது மக்கள்கிட்ட ரீச் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சில வேலைகள் செய்கிறாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து எடுபடுமான்னு தெரியல. ஏன் அப்படின்னு சொன்னால், காக்ரோச் என்ன பண்ணும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு யமுனா நதியை சுத்தப்படுத்துகிறாங்களாம். ஏன் இத்தனை நாளாக பண்ணல? ஃபஸ்ட்டு கேள்வியா. அப்புறம் இங்கே டெல்லியில் பொல்யூஷன் இருக்குது, பொல்யூஷனை குறைக்கணும் இல்லையா? ஏன் நீங்கள் இத்தனை நாள் சைக்கிள் யூஸ் பண்ணல? கேள்வி வருது இல்லை? டெல்லியில் மட்டுமா நக்சல் ப்ராப்ளம் இருக்குது, ஏன் நக்சல்ஸ்க்கு எதிராக நீங்கள் குரல் கொடுக்கல? பஹல்காம் அட்டாக் நடந்தது, அப்போது இதே மாதிரியான ஒரு அப்ரைசிங் மூமெண்ட்டாக நீங்கள் உருவானீங்களா? ஏன் உருவாகலை? இப்படி நாட்டுக்கு எங்கெங்கெல்லாம் பிரச்சனை வருதோ எப்போவுமே நீங்கள் குரல் கொடுக்கலையே. சீஃப் ஜஸ்டிஸ் ஒரு குறிப்பிட்ட ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்டை டார்கெட் பண்ணி பேசும்போது, நேஷனல் செக்யூரிட்டிக்கு ஆதரவாக அவர் பேசும்போது, அது எங்களை தான் குறிப்பிடுதுன்னு நீங்கள் இந்தியாவினுடைய இளைஞர்களை மூளை செலவை பண்ணுறீங்கன்னா உங்களுடைய நோக்கம் என்ன? பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஏன்னா அது அங்கே மட்டும் இல்லாமல் இப்போ தமிழ்நாடு வரைக்கும் அது பரவி இருக்கு. இப்போ நம்ம பார்க்குறோம், தமிழ்நாடு காக்ரோச் ஜனதா பார்ட்டி, மதுரை காக்ரோச் ஜனதா பார்ட்டி, என் நண்பர்களே எனக்கு பகிர்றாங்க, நீ ஃபாலோ பண்ணிட்டியா அப்படின்னு. இதை பார்க்கக்கூடிய இளைஞர்களுக்கு, பெற்றோர்களுக்கு, உங்கள் குழந்தைகள் எதை நோக்கி போகிறாங்கன்னு கொஞ்சம் கவனமாக இருங்க. வரக்கூடிய நாட்டில் காக்ரோச் ஜனதா பார்ட்டி தேவையில்லை என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஆல்ரெடி இங்கே வந்து ஒரு மூடு செட் பண்ணப்பட்டுருச்சு. அது எந்த மாதிரி மூடுன்னு சொல்கிறேன், அது காக்ரோச் ஜனதா பார்ட்டியை விட டேஞ்சரஸான மூடு. காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய நோக்கம் அப்படின்றது ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட். ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மூடு அப்படின்றது ஆன்டி நேஷனல். ஸோ இது ரெண்டுக்குமே வித்தியாசம். இது வந்து ஈச் அதர் காம்ப்ளிமெண்ட் பண்ணும். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய மூடு இன்னுமே டேஞ்சரஸ் ஆனது அப்படின்றது என்னுடைய பொருள். அதனால் பார்க்கக்கூடிய நேர்களுக்கு அதான் சொல்ல, ரொம்ப இவ்வளோ நேரம் இருந்து இவ்வளோ விஷயத்த சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. பார்த்துட்டு கூடிய நேர்களும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இன்னொரு ஜனம் கேள்வி சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.